125cc செக்மெண்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர். அதிக மைலேஜ் மற்றும் மோர் கம்ஃபர்ட் தரக்கூடிய ஹீரோவோட டெஸ்டினி 125. ஹீரோ கா ஸ்கூட்டர், ஸ்கூட்டர் கா ஹீரோ. இந்த வெஹிக்கிள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ரெட்ரோ ஸ்டைல் டிசைன்ல நம்ம கொடுத்திருக்காங்க. கிளாசிக் பிளஸ் மாடர்ன் ரெண்டுமே இணைஞ்ச ஒரு கலவையா இந்த வெஹிக்கிள் நம்ம கூட இருக்குன்னு சொல்லாங்க. இந்த வெஹிக்கிள்ல VX, ZX, ZX Plus 3 வேரியன்ட் வருது. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் ZX. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த குரோம் அசன்ஸ் எல்லாமே காப்பர் டோன் ஃபினிஷா கொடுத்திருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு இன்னுமே லுக் வைஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. VX, ZX வேரியன்ட் எல்லாமே இந்த குரோம் அசன்ஸ் எல்லாமே சில்வர் ஃபினிஷ்ல இருக்கும். இந்த டாப் வேரியன்ட்ல எல்லாமே காப்பர் டோன் ஃபினிஷா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலாய் வீல்ஸுமே டைமண்ட் கட் அலாய் வீல்ஸா இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இது என்னதான் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் டிசைனாவே இருந்தாலும் ரொம்பவே ஸ்டைலிஷ் அண்ட் அட்ராக்டிவா காமிக்குது. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் பேனல்ஸ் எல்லாமே ஃபைபர்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மட் கார்ட் அண்ட் சைட் பேனல்ஸ் எல்லாமே நமக்கு மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கா மாத்திட்டு இருக்காங்க. மெட்டல்ல கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம லைட்டிங்ஸ் எல்லாமே LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸா நமக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பிராண்ட்ஸுமே நம்ம LED ஹெட்லாம்ஸ் பாக்குறோம். பட் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் நமக்கு இதுல வந்திருக்கு. இதுல வரக்கூடிய DRLs எல்லாமே நமக்கு அந்த ஹட் ஷேப் டிசைன் இருக்க வகையிலே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே லுக் வைஸ் ஒரு ப்ரீமியம் ஃபினிஷா நமக்கு இருக்கு. டெயில் லைட்டுமே பார்த்தாலும் LED டெயில் லேம்ப்ஸ் தான். அதுவுமே அந்த ஹட் ஷேப் டிசைன்ல வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன் செட்டப்ல இருக்கு. பிளஸ் பேக் ரெஸ்ட்டுமே இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பெக்க பத்தி எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருவோம். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 9 ஹார்ஸ் பவரும் 10.4 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. நல்லாவே ஒரு பவர் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸுங்கிறது இல்ல. நமக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பவர் டெலிவரி வந்து நல்லாவே இருக்கு. இனிஷியல் டார்க்கும் நல்லாவே நமக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ அதனால நமக்கு சிட்டிக்குள்ள டிராபிக் கண்டிஷன்ஸ்லாம் மேனோவர் பண்றோம், இல்ல சடனா ஒரு பிக்கப் வேணும், ஒரு 60-80 நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே போகணும், அந்த மாதிரி டைம்ல எல்லாமே இதோட காம்பரேட்டர் பைக்ஸ் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் மைலேஜுமே 60 km/லிட்டர் வரைக்கும் தரும்னு கிளைம் பண்றாங்க. ஸோ ஓட்டும் போது இதோட ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட ஓவரால் வெயிட் 115 கிலோ வருதுங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு வண்டி வெயிட் அப்படிங்கிறது தெரியல. நல்லாவே வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது நல்லாவே ஒரு ஸ்லீக் டிசைனா தான் போயிருக்கு. நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் டேஷ்போர்டுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு டிராஃபிக்ல கட் அடிக்கிறோம் அப்படிங்கும் போது எல்லாமே நமக்கு டக்குன்னு கட் அடிச்சு ஓட்ட முடியுது, ஈஸியா இருக்கு அது எல்லாமே. அது மட்டும் இல்லாம இதோட சீட் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 770 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு 5.5 feetல இருந்து எல்லா தரமே இதை ஈஸியாவே ஹேண்டில் பண்ண முடியும். சீட்டுமே நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்டா தாங்க இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பாஞ்சியா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹார்டர் சைடா இல்ல சீட்ஸ். சீட்டோட ஓவரால் லென்த்னு பார்க்கும்போது 785 mm தக்கன இதோட லென்த் போகுது. ஸோ அதனால ரியர் பேசஞ்சரும் நல்லாவே கம்ஃபர்டபுளா இல்லை உட்கார முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக் ரெஸ்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுள் ரைடு, நீங்க ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸா ஒரு ரைடு போறீங்க, ஒரு 60-70 கிலோமீட்டர் போறீங்க இந்த ஸ்கூட்டர்னாலுமே நல்லா கம்ஃபர்டபுளா 2 பேர் போக முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வெஹிக்கிளோட சீட்டிங், குஷன், பேக் ரெஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் தான், பின்னாடி வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தர் சைடா இருக்கு. ஹார்டர் சைடான ஒரு சஸ்பென்ஷனா இல்ல. நமக்கு ஆன் ரோட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் பாட் ஹோல்ஸ் எல்லாமே விட்டு பார்த்தோம். நமக்கு ரொம்ப குதிக்கிற மாதிரி இல்ல, நல்லாவே இருக்கு சஸ்பென்ஷன் செட்டப். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸுமே நல்லா இருக்கு. ஸோ லெக் நான் வச்சு ஓட்டும் போதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5'10". ஸோ எனக்கே இந்த லெக்கை வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இல்லை வச்சு போக முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பும் போதெல்லாம் இடிக்கல, அது நல்லாவே இருக்கு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 162 mm கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல லெவல் தாங்க சொல்லுவேன். ரொம்ப லோன்லாம் கிடையாது. நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே ஈஸியாவே ஏறி இறங்குது, எந்த வகையிலையும் தட்டல, நல்லாவே இருக்கு. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே இந்த வெஹிக்கிள் நமக்கு 12 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்படிட்டர் வெஹிக்கிள்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரியர்ல 10 inch கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 12 inch வீல்ஸா கொடுத்துருக்காங்க. இது கம்ஃபர்டபுள் வைஸ் இன்னுமே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 90/90 ப்ரொஃபைல் டயர்ஸும், ரியர்ல 100/80 ப்ரொஃபைல் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்குமே நல்லாவே எவிடென்ட்டா இருக்குங்க. ஸோ
நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த வேரியன்ட். ஸோ இதுல நமக்கு 190mm வரக்கூடிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பைப்ரி பிராண்ட்ல இருந்து நமக்கு பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா 130mm ட்ரம் பிரேக் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இந்த ரிஃப்ளெக்டர் செட்டப். ஸோ இது வந்து இந்த ஃப்ரண்ட்ல வரக்கூடிய சஸ்பென்ஷன் ஆம்லேயே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்கு. ஸோ அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைடா ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்து ரவுண்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு யூஸ்வல் டிசைனா இருக்கும். பட் இவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது அட்ராக்டிவாவே இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே தான். ஸ்பீடோமீட்டர், சைட்ல பாத்தீங்கன்னா ஃபியூயல் இண்டிகேட்டர் அண்ட் டைம் வருது. பிளஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓடோமீட்டர் ப்ளஸ் ட்ரிப்பு, ஆவரேஜ் கிலோமீட்டர் பெர் லிட்டர், ரேஞ்ச் எவ்வளோ போகுங்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இதில் வருது. ப்ளஸ் இந்த சைடு செட்டு, ஸோ டைம்லாம் வேணா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வருது. ப்ளஸ் இதில் நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனுமே வந்தது. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் வாங்கும்போது உங்களுக்கான ஐடி போட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் வரதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மேப்லாம் நீங்கள் போறீங்க போது டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் இதெல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஹை பீம்கான ஆன் ஆஃப் அண்ட் பாஸ் சுவிச்சஸ் இருக்கு. இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹார்ன் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஐ3எஸ்க்கான சுவிட்ச் அண்ட் டிஆர்எல் லோ பீம், ஸோ இதுக்கான சுவிட்ச் பிளஸ் இக்னிஷன் ஆன் சுவிட்ச். ஸோ இது மூணு இந்த சைடு நம்ம கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த சுவிட்ச்லயுமே பார்த்தாலும் எல்இடி லைட் இலுமினேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நைட் டைம்லலாம் நல்லாவே விசிபிலிட்டியா இருக்கும். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஐ3எஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ3எஸ் டெக்னாலஜி மைலேஜுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லாங்க. ஸோ நீங்கள் டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் போய் வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 5 செகண்ட்ஸில் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். திரும்ப நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஹெவி டிராஃபிக் கண்டிஷன்ஸும் ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறோங்கிற போதாமே நல்லாவே ஒரு ஃபியூல் சேவிங் ஆப்ஷனாக இது நமக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டுமே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டிலுமே ஈஸியாக நமக்கு கேரி ஆகுது. ப்ளஸ் அதுக்கு மேலேயே ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படிங்கும் போது மொபைலையுமே இந்த இடத்துல ஈஸியா நம்மளால வச்சுக்க முடியும். யூஎஸ்பி டைப் ஏ போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் நம்ம டைப் சிக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்கிரேட் ஆகாம தான் இருக்கு. ஸோ டைப் ஏ கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹூக் ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் இந்த நம்மளால ஹூக் பண்ணிக்க முடியும். ஃப்ளோர் போர்டும் நல்ல ஒய்டாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ரெக்லூமே நல்லாவே ஆம்பிளான ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்க வகையில இருக்கு. இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 1302mm வருதுங்க. ஸோ ஸ்கூட்டர்லயே அதிக வீல் பேஸ் கொண்ட ஒரு வெஹிக்கிளா அது இருக்கு. அதனாலேயே நிறைய ஸ்பேசியஸா அந்த வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே உள்ள வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆப்ஷனுமே இந்த இடத்துல நமக்கு வந்துருது. பிளஸ் இந்த இடத்துலயுமே டெஸ்டினின்னு சொல்லிட்டு உங்களோட பேஜிங் கொடுத்துருக்குது. அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கு. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5.3 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூயல் லிட் வந்து நமக்கு வெளியே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு க்ளோசிங் செட்டப்பாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வெளியே விசிபிளா இல்ல, ரொம்ப ஆக்வர்ட் செட்டப்பா இல்லாம நீட்டா ஒரு டெயில் போர்ஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நமக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டான விஷயம் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா இதுல நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் போட்டு சம்டைம்ஸ் மறந்துடும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு டேர்ன் பண்றோம் அப்படிங்கும்போது டேர்ன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் மைலேஜ், கம்ஃபர்டபுள் ரைடிங்கு, ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஸ்டைலிங்கோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் 125 ஸ்கூட்டரா ஹீரோட டெஸ்டினி 125 இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்க வாங்குவீங்களா? அண்ட் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஹீரோ டீலர்ஷிப்பை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.